கட்டாயமா அவர் மீது இருக்கிற அன்பு, பாசம், இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு நீங்க எல்லாமே சொல்லிக்கலாம். இந்த கரூர்ல மட்டும் அந்த பிரேக் அவருக்கு நடக்கலன்னா, 234 தொகுதிக்கும் அவர் போயிருப்பாருன்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த கரூர் சம்பவம் அவர வந்து மனதளவுல ரொம்ப நொறுக்கிருச்சு. அதற்கப்புறம் அவர் செயல்பாடுகளே இங்கே எஸ்ஓபி வந்து தடுத்துருச்சு. இங்க சட்ட திட்டங்கள் எல்லாமே டோட்டலா மாத்தி அவருக்கு எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. இப்ப வேற கட்சிகளுக்கு இந்த மாரி இருக்கான்னா இல்ல. விஜய்க்கு மட்டும் தான் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனும். அப்ப அவர் வந்து அவருடைய வேகமே தடப்பட்டுருச்சு. அப்படி இருந்தும் அவரு எப்பல்லாம் வெளியில வராரோ, அப்பல்லாம் அந்த கூட்டம் வந்து பார்க்கறத வச்சு பார்க்கும் பொழுது, கட்டாயமா இந்த கூட்டம் ஏதோ ஒரு ரோல பண்ண போகுது. அது அது வந்து சும்மா ஏதோ வந்தோம், வேடிக்கை பார்த்தோம், கை தட்டினோம், போனோம்னு இருக்கிற கூட்டம் கிடையாது அது. ஏதோ ஒண்ணு பண்ண போகுது. அது எத்தனை சதவீதம் பண்ண போகுதுங்கிறது தான் முக்கியமான கேள்வியா இருக்கு. அவரே பல இடத்துல இறங்கு, இறங்கு, இறங்குன்றாரு, இறங்க மாட்டேங்கிறான். அப்ப அவருக்கு பதட்டம் வந்துடுது. எப்படியாவது படிச்சு முடிச்சு சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்பிடணுங்கிற பதட்டம் வந்துருச்சு அவர்ட்ட. மள 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 மளன்னு படிக்கிறாரு. அதுல ஒரு உயிர் கிடையாது, ஒரு உணர்வு கிடையாது. என்னன்னா எப்படியாவது படிச்சு முடிச்சிடணுங்கிறது தான் இருக்கு. இவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிடணும். இது இன்னும் இந்த கூட்டம் பெருக பெருக ஆபத்து அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. என்னன்னா இந்த 41 பேர் இறந்த பிறகு ஒரு பக்கம் தனியா மன உளைச்சல், இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் கொடுத்த நெருக்கடி, இன்னொரு பக்கம் சிபிஐ கேட்ட கேள்விகள், இது எல்லாமே இருக்கு. இப்போ நாளைக்கு இன்னொரு சம்பவம் நடந்துருச்சுன்னா மறுபடியும் சமாளிக்கிறது கஷ்டம். அப்போ கூட்டம் வர்றது பல பேருக்கு சந்தோஷமா இருக்கலாம், தலைவர்களுக்கு. ஆனால் ஒரே ஒரு தலைவர் கூட்டம் ரொம்ப வரும்போது பயப்படுறாருன்னா அது விஜய் மட்டும்தான்.